வணக்கம் பவித்ரா. நிச்சயமாக தாங்கள் குறிப்பிட்டது போல் உச்ச நீதிமன்றத்தால் காப்பு காடாக அறிவிக்கப்பட்ட மாஞ்சோலை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் தேயிலை எஸ்டேட்டின் 8000 ஏக்கர் அரசு நிலங்களை போலி ஆவணங்கள் மூலம் அதை ஒரு பத்திர பதிவு செய்து அடமான பத்திரமாக பதிவு செய்து அம்பாசமுத்திரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருப்பது தற்போது தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக தீவிரமான விசாரணையை மேற்கொண்ட தமிழக பத்திரப்பதிவுத்துறை தலைவர் ஐஜி ஆலிவர் பொன்ராஜ் அந்த சமயத்தில் இந்த அம்பாசமுத்திரம் சார் பதிவாளராக இருந்த பெண் சார் பதிவாளர் சாந்தியை பணியிடை நீக்கம் செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் உள்ள சுமார் 8000 ஏக்கர் காப்பு காட்டை போலி ஆவணங்கள் மூலம் அம்பாசமுத்திரம் பதிவு அலுவலகத்தில் அந்த சொத்துக்கள் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமானது போன்று ஒரு போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆவணத்தை அடமான பத்திரமாக பதிவு செய்து அதை வங்கிகளில் கொடுத்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் கடனாக பெற்றிருக்கிறார்கள். இது குறித்து பத்திரப்பதிவுத்துறை ஐஜி ஆலிவர் பொன்ராஜுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் இது குறித்து ஒரு விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டிருந்தார். இந்த விசாரணையில் அம்பாசமுத்திரம் பதிவு அலுவலகத்தில் அரசுக்கு சொந்தமான இந்த காப்பு காட்டை போலி ஆவணங்கள் மூலம் அடமான பத்திரமாக பதிவு செய்திருப்பது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து அம்பாசமுத்திரம் சார் பதிவாளர் சாந்தியை பணியிடை நீக்கம் செய்து பத்திரப்பதிவு ஐஜி ஆலிவர் பொன்ராஜ் உத்தரவிட்டுள்ளார். அரசு நிலத்தை அபகரிக்க முயன்றவர்களுக்கு துணை போன பதிவுத்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் செய்த சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த மேலும் கருத்துக்களை நாம் விசாரிக்கும் பொழுது தற்போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் குறித்த விவகாரம் தமிழகம் முழுவதும் மிக பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. தனியார் தேயிலை தோட்ட நிர்வாகமான பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷனுக்கு சிங்கம்பட்டி ஜமீன் சார்பில் 99 வருட குத்தகைக்கு கொடுக்கப்பட்ட நிலம் 2028 தமிழக அரசிற்கு திரும்ப கொடுக்கப்பட வேண்டும். இது குறித்து அரசு ஆணை ஏற்கனவே தமிழக அரசால் வெளியிடப்பட்டு தற்போது அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களை விருப்ப ஓய்வில் அங்கிருந்து அனுப்பும் முயற்சியை பிபிடிசி நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. அவ்வாறு அவர்களை அங்கிருந்து வெளியே அனுப்பக்கூடாது, அவர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தமிழக அரசு ஏதாவது செய்து கொடுத்திட வேண்டும் என திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் பொதுவான ஒரு குழுவினை அமைத்து நேற்று மாஞ்சோலைக்கு சென்றிருந்தார்கள். இது குறித்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயனை சந்தித்து மனு கொடுத்திருந்தனர். ஆட்சியர் கார்த்திகேயனும் இது குறித்து தமிழக அரசிற்கு தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த காப்பு காட்டை 2028 ஆண்டு மீண்டும் தமிழக அரசு முற்றிலும் எடுத்துக்கொள்ளப் போகும் நிலையில் அது குறித்த பத்திரப்பதிவுகள் எவ்வாறு இருக்கின்றன என தமிழக வனத்துறையில் இருந்து பத்திரப்பதிவிற்கு கேட்கப்பட்டதாகவும் பத்திரப்பதிவுத்துறைக்கு கேட்கப்பட்டதாகவும் பத்திரப்பதிவுத்துறை இது குறித்து ஆய்வினை மேற்கொண்ட போது 2015 ஆண்டு 8513 ஏக்கர் நிலங்கள் இது அனைத்தும் இந்த மாஞ்சோலை நாலுமுக்கு ஊத்து குதிரைவெட்டி இந்த பகுதியில் காப்பு காடாக தமிழக அரசால் உச்ச நீதிமன்ற ஆணையின்படி அறிவிக்கப்பட்ட காப்பு காடாக வருகிறது. ரிசர்வ் ஃபாரஸ்ட் என்று கூறுவார்கள். இந்த காப்பு காட்டினை 2015 ஆண்டிலேயே 8513 ஏக்கர் நிலங்களை சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமானது என ஒரு போலி பத்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த போலி பத்திரத்தினை வைத்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் பெறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அதன் மதிப்பு 1000 கோடிக்கு மேலாக இருக்கும் என தெரிய வந்திருக்கிறது. தமிழகத்தில் கோவில் நிலங்கள், அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என அதற்கான சர்வே எண்கள் பத்திரப்பதிவின் மென்பொருளில் தெளிவாக பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும். இந்த சர்வே எண்களில் வரும் பத்திரங்களை பதிவு செய்யக்கூடாது என பத்திரப்பதிவுத்துறை அனைத்து சார் பதிவாளர்களுக்கும் கண்டிப்பான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. ஆனால் அதனையும் மீறி சில நிலங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இது குறித்து கவனத்திற்கு வரும் பட்சத்தில் உடனடியாக அந்த பதிவுகளை ரத்து செய்து பத்திரப்பதிவுத்துறை தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன்படி மாஞ்சோலையில் தற்போது மிக பரபரப்பாக பேசப்பட்டு வரும் மாஞ்சோலையின் அரசு நிலத்தை காப்பு காடாக இருக்கக்கூடிய நிலத்தினை போலி ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவு செய்து வங்கிகளில் கொடுத்து 50 கோடிக்கு மேல் கடன் வாங்கியிருப்பது மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக பத்திரப்பதிவுத்துறை மேலும் தீவிரமான விசாரணை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வனராஜ்.